வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ஆல்ரெடி 20th ஜனவரியில் கேட்ட மெயின்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 15 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு 15 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 2000 அட் 6.5% பெர் annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பீரியட். எப்போ வந்து பீரியட் வந்து என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னா 13th February 2023 டு 27th April 2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதே தான் 18th கேட்டிருந்தா அதே ஷிஃப்ட் மாதிரி தான். அதில் 14th February வச்சு கொடுத்துருந்தாங்க, இல்லை 13th February வச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ 13th February இயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2023, ஸோ லீப் இயர் கிடையாது. ஸோ 13th Februaryலேருந்து 28th February வரைக்கும் 15 days இருக்க போகுது. மறுபடியும் மார்ச் ஃபுல்லாக 31 days, ஏப்ரல் வந்து 27 days இருக்க போகுது. ஸோ டோட்டலாக வந்து பார்க்குறப்ப 6, 13 லாஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் 3 + 5 6 73 வரும். ஸோ 73 days வந்து மொத்தமாக வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். ஸோ பிரின்சிபல் வந்து 2000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5% பெர் annum, ஸோ 6.5/100 போட்டுக்கலாம். எவ்வளோ டேஸ்க்குனா 73 days தான். டோட்டலாக 365 days இருக்க போது, இல்லை 73 days மட்டும் பார்த்தா போதும். அதுமாதிரி 73 173 இது 5 times வந்துடும். ஸோ 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் கேன்சல் பண்ணால் 1.3 வந்துடும். 1.3 × 20ன்னு பார்க்குறப்ப 26 வந்துடும். ஸோ சிம்பிளாக தான், அதே ஆன்சர் தான் அதுவும் கிட்டத்தட்ட வர மாதிரி இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்களேன். அடுத்த கொஷின் வந்துட்டு எ மேன் செல்ஸ் அ மொபைல் ஃபோன் ஃபார் 680 அண்ட் லூசஸ் சம்திங். இஃப் ஹி ஹேட் சோல்ட் இட் ஃபார் 1070, ஹிஸ் கெயின் வுட் ஹாவ் பீன் டபுள் த ஃபார்மர் லாஸ். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் இஸ். ஸோ இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 680க்கு வந்து ஒரு மொபைல் வந்து வாங்கியிருக்காங்க, செல் பண்ணுறாங்க. செல் பண்ணுறப்ப என்ன ஆகுனா லாஸ் ஆகுது, கொஞ்சம் அமௌண்ட் லாஸ் ஆகுது. அதே இது 1070க்கு அவன் செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கெயின் வந்து எப்படி இருக்குன்னா டபுள் த ஃபார்மல் லாஸ் எவ்வளோ ஆச்சுன்னா அதோட டபுள் மடங்கு வந்து கெயின் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 680 வந்துட்டு ஃபஸ்ட்டு செல் பண்ணுறான், அதனால் கொஞ்சம் லாஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோக்கு விற்கிறான்னா 1070. ஸோ 1070க்கு விற்றானா கெயின் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப இதில் இடையில ஒரு வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலான்னா, ஸோ 680லேருந்து இதில் காஸ்ட் ப்ரைஸ் ஒரு வேல்யூ இருக்கா, இதுலேருந்து ஒரு லாஸ் ஆகிற வேல்யூ நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து எக்ஸ் அமௌண்ட்டு சப்ராக்ட் ஆனால் 680 வரப்போகுது. ஸோ இதிலேருந்து இப்போ நமக்கு இதோட இது 2 மடங்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்னால் இங்கேருந்து 2x, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 2x இன்க்ரீஸ் ஆகி 1070 வரப்போகுது. ஸோ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணான்னா நமக்கு அதுக்குரிய வேல்யூ தான் 3xன்னு ஆக போகுது. ஸோ சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம். 1070 - 680 போட்டிங்கன்னா 390 வரப்போகுது. ஸோ 3xக்குரிய வேல்யூ தான் வந்து என்னென்னா 390. ஸோ எக்ஸ்க்குரிய வேல்யூ என்னவாக இருக்க போகுது 130. ஸோ எக்ஸ்க்குரிய வேல்யூ 130ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 680லேருந்து ஒரு 130 ஆட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சிட போகுது. சிம்பிளாக உள்ளது தான். ஸோ 680 + 130 எவ்வளோ வருது, இன்னொன்று 810 வரப்போகுது. ஸோ 810 வந்து சிம்பிளாக உள்ள கொஷின்ஸ் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 8 kg of maize costing 51 per kg is mixed with 9 kg of maize costing 68 per kg. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம டேரெக்டாக ஆவரேஜ் செய்கிறதே செஞ்சிடலாம். ஸோ 8 × 51 + 9 × 68 டிவைட் பை 8 + 9. 8 + 9 பார்க்குறப்ப 17. ஸோ கேன்சல் பண்ணோன்னா டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 117 is 17, 3 இங்கிட்டு கேன்சல் பண்ணோன்னா 4 வந்துடும். ஸோ 8 × 3 24 + 9 × 4 36. 24 + 36 என்னவோ வரப்போகுது 60. ஸோ சிம்பிளாக உள்ளது தான் இதுவுமே. ஸோ 8 kg 51 per kg, 8 kg காஸ்ட் வந்து 51. ஸோ 8 × 51, 9 kg காஸ்ட் வந்து 68. ஸோ 9 × 68 டிவைட் பை டோட்டல் 8 + 9 kg 17 kg. சிம்பிளாக உள்ள சம்ஸ் தான் இது. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஏஜ் வந்து 6.5 வருது ஆஃப்டர் 4 years. சம் ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 22 years ஃப்ரம் நவ் கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். நார்மலாக 4xன்னு இருக்க போகுது, 3xன்னு இருக்க போகுது. ஆஃப்டர் 4 yearsனால +4 2 பேருக்கும் ஆக போகுது. ஆகி நமக்கு ரேஷியோ வந்து என்ன ஆகுது 6:5 ஆகிடுது. ஸோ இதுலேருந்து எக்ஸ்க்குரிய வேல்யூ, ஸோ 5 × 4xன்னு பார்க்குறப்ப 20x, 6 × 3xன்னு பார்க்குறப்ப 18x, 20x - 18x 2x. ஸோ 2x = 5 × 4 20, 6 × 4 24. ஸோ 2x = 4. 24 20 சப்ராக்ட் பண்ணால் 4 வந்துடும். ஸோ எக்ஸ்க்குரிய வேல்யூ வந்து என்னென்னா 2ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இங்கே ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் வந்து 4:3. ஸோ 7xக்குரிய வேல்யூ என்னவாக இருக்க போகுது 14 ப்ளஸ் ஆஃப்டர் 22 years ஃப்ரம் நவ். ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு 22 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 பேத்துக்கு 44 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ 14 + 44
14 + 44 58. சிம்பிளாக உள்ளது தான். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சும்மா கீழே உள்ளதை மேலே கொண்டு போயிட்டு நம்ம இது செய்கிறது தான். இது ஈஸி தான். a/4 மேலே போச்சுன்னா a⁻-4 ஆகும். ஸோ a/5 - a/4னா a/1. அதேமாதிரி அடுத்த வேல்யூ பார்க்குறப்ப b/8 மேலே போச்சுன்னா -8. ஸோ b/-5 c/-2. இது சிம்பிளாக உள்ள கொஷின் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். A and B are two events such that probability of A union B வந்து 3/4 கொடுத்துருக்காங்க. probability of A intersection B வந்துட்டு 1/4 கொடுத்துருக்காங்க. probability of B வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்ஸ் A and B are அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்னா ஒரு ஈவெண்ட்க்குரிய கண்டிஷன் என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இந்த ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வந்து எப்படி இருக்கும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்க்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் பி ஆல்ரெடி நமக்கு வேல்யூ இருக்குது. ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட் இதுக்குரிய ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட்டுக்குரிய ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B. ஸோ இது இண்டிபெண்ட் ஈவெண்ட்க்குரியது. அடுத்து டிபெண்ட் ஈவெண்ட். ஸோ டிபெண்ட் ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனாக இருக்க போகுது. ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. அடுத்து இண்டிபெண்ட்டுக்குரிய கண்டிஷன் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இண்டிபெண்ட்டுக்குரிய கண்டிஷன் எடுத்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B, ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B, ப்ராபபிலிட்டி ஆஃப் B மட்டும்தான் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B = probability of A plus probability of B minus probability of A intersection B. ஸோ இந்த கண்டிஷனில் போட்டோன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்குரிய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஆனது 3/4. அதுமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்துட்டு 1/4. ஸோ 1/4 இதை இப்படியே சால்வ் பண்ணோன்னா 1/2 - 1/4 போட்டோம்னா மறுபடியும் 1/4 தான் இருக்கும். அது அந்த சைடு போயிடுச்சுன்னா -1/4 ஆயிரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A = 3/4 - 1/4 என்ன வரப்போகுது 2/4. அது வந்து என்னென்னா 1/2. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து 1/2, ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து 1/2. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B = 1/4ன்னு வந்துடும். ஸோ நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B = ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B. 1/2 × 1/2 1/4 கண்டிஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே கரெக்டாக வருது. ஸோ இண்டிபெண்ட்டுக்குரியது. இதே மாதிரி ஒன்றா இன்னும் ஒரு கண்டிஷனுமே டீப்பாக நம்ம பார்க்குறப்ப ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கு இன்னொரு கிளாஸஸ் நம்ம எடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம அடுத்த சம்ஸ் எப்படி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த சம் எப்படி இருக்குது சிம்பிளாக வந்துட்டு ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி உள்ளது தான். ஸோ அதை நம்ம அப்படியே பார்த்துடலாம். 5z - 7y the whole square plus 7z plus 5y the whole square minus 49z². ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 5zக்கு என்ன வரும் 25z² plus 49y² minus 35 × 2 70 minus 70yz இருக்கும். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 7z² இருக்குது. அப்போ 49z² plus 25y² ப்ளஸ் 70yz வந்துடுமா ப்ளஸ் 70yz. இங்கே அடுத்தது வந்துட்டு -49z² சம்மில் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு மீதி என்ன இருக்குது 25z² இருக்குது. ஒய்க்கு வந்து 49 + 25 இருக்குது. 49 + 25 74. ஸோ 25z² + 74y². இது சிம்பிளாக உள்ளதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். cos 27 = p/q. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cosec 27 - cos 63. ஸோ நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இந்த 27 டிகிரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். காசுனா என்னது அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்பர்ட்னியூஸ் சைடு. ஸோ இது பியாக இருந்துச்சுன்னா இது க்யூவாக இருக்க போகுது. ஸோ இந்த வேல்யூ என்னவாக இருக்க போகுது √q² - p². இதான் வந்து ஆப்போசிட் சைடுக்குரிய வேல்யூ. ஸோ நம்ம cosec 27 கேட்டிருக்காங்க. cosec 27 என்னது ஹைப்பர்ட்னியூஸ் சைடு டிவைட் பை ஆப்போசிட் சைடு. ஹைப்பர்ட்னியூஸ் சைடு வந்து நமக்கு ஒய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்போசிட் சைடு வந்து √q² - p². அதுமாதிரி cos 63. cos 63னா இந்த சைடு எடுத்துக்கணும்.
இந்த சைடு எடுத்துக்கிட்டு adjacent சைட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ் சைட் போட்டுக்கணும். adjacent சைடுன்னு இந்த சைடில் எடுக்கிறப்ப நமக்கு ரூட் ஆஃப் q ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். ஹைபாட்னியூஸ் சைடு வந்து q வந்துடும். ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணாலே போதும். க்யூங்க மேலே போச்சுன்னா q ஸ்கொயர் மைனஸ் ரூட்னா ரூட்டு போயிடும். ஸோ மைனஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் உள்ள மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறப்ப. அடுத்து கீழே வந்துட்டு q இன்ட்டு ரூட் ஆஃப் q ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ q ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். p ஸ்கொயர் டிவைட் பை q இன்ட்டு ரூட் ஆஃப் q ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த சம் இது சிம்பிளாக உள்ளது தான். அடுத்த சம் பாருங்கள். 2 years ago the population of the town was 9487500. Due to the migration to big cities, it decreases every year at the rate of 8% per annum. The present population of the town. ஸோ வந்துட்டு நார்மலாக ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு பாப்புலேஷன் இருக்குது. ரேட் ஆஃப் டிக்ளைன் பெரிய சிட்டிஸ்க்கெலாம் போகிறனால டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம நார்மலாக 9487500. ஸோ 8% டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால 92 டிவைட் பை 100 இன்ட்டு 92 டிவைட் பை 100. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டாலே போதும். இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் வந்துட்டு எப்போவுமே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணக்கூடாது. ஒன்று யூனிட் டிஜிட் எடுக்கணும், இல்லைனா டிஜிட்டல் சம் வர மாதிரி இருக்கணும். ஸோ எது இதில் நமக்கு கரெக்டாக வருதுங்கிற மாதிரி பார்த்து எடுக்கணும். இப்போ யூனிட் டிஜிட்னு பார்க்குறப்ப 2 × 2 4, 4 5 20ன்னு வந்துடும். ஸோ லாஸ்ட்டில் 0 வர மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது யூனிட் டிஜிட்டை. அப்போ யூனிட் டிஜிட் வரலன்னா அடுத்து நம்ம டிஜிட்டல் சம்முக்கு போயிடணும். ஸோ டிஜிட்டல் சம் பார்க்குறப்ப 9, 4 + 12 8 + 4 12, 12 + 7 19, 19 + 5 24, 24னா 6. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து என்ன வருதுன்னா 6ன்னு வருது. ஸோ 9 + 2 11, 11னா இன்னும் 2, இதுக்கும் வந்து 2 வருது. ஸோ இதுக்குமே வந்து 2 வரப்போகுது. இப்போ 6 × 2 12, 12 × 2 24, 24னா மறுபடியும் அதுக்குமே வந்து 6. ஸோ டிஜிட்டல் சம் வந்து 6 வரணும். ஸோ டிஜிட்டல் சம் வந்து 6 வர மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது பார்த்தாலே நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்களேன். 6 3 9 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 + 2 9. ஸோ ஃபஸ்ட் சம்க்கு வந்து டிஜிட்டல் சம் 9 வருது. ஸோ அது கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 9 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 6 + 2 இது வந்து 8 வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், 8 7. ஃபஸ்ட்டு 7 + 2 9 கேன்சல் பண்ணிடலாம். 8 + 1 9 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே டிஜிட்டல் சம் 9 வருது. ஸோ அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 8 + 3 11, 11 + 2 13, 13 + 2 15, 15 கூட்டினா 6. ஸோ இதுக்குரிய டிஜிட்டல் சம் வந்து 6 வருது. இதுலேயே நம்ம வந்து சம் சால்வ் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து சம் வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி செய்யணும்னு நினைக்காதீங்க, நமக்கு டைம் ரொம்ப எடுத்துரும். இந்த மாதிரி டிஜிட்டல் சம், யூனிட் டிஜிட்டு அதை வச்சு சம் சால்வ் பண்ணால் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்துட்டு ஒரு மீடியன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு கிளாஸ் இன்டர்வலில் வச்சு இருக்கிற மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம நார்மலாக எப்படி செய்வோம்? 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி எல்லாமே எழுதிக்கலாம். 9, 16, 24, 15, 4. ஸோ இப்போ வந்துட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிச்சிடலாம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு அப்படியே 9 வரும். அடுத்து செகண்டுக்கு 9 + 16 25. அடுத்ததுக்கு 25 + 24 49. அடுத்ததுக்கு 49 + 15 59 64. அடுத்ததுக்கு 64 + 4 68. ஸோ இப்போ நம்ம அடுத்த நேராக ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். ஃபார்முலா வந்துட்டு எப்படி எழுதுவோம்? மீடியன்ஸ் = L + n/2 - CFP. ப்ரிசீடிங் கிளாஸ்னால கொஞ்சம் P நோட்டேஷன் பண்ணிக்கலாம். n/2 - CFP டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி இன்ட்டு H. ஸோ இதில் வந்துட்டு L ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டோட்டலாக எவ்வளோ வருது? 68. அந்த எண்ணுக்குரிய வேல்யூ தான் வந்து 68. ஸோ n = 68. ஸோ n/2ஓட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். n/2ஓட வேல்யூ என்னவாக வரப்போகுது? 68 டிவைட் பை 2 34ன்னு வரும். ஸோ n/2ஓட வேல்யூ வந்து 34. ஸோ இந்த வேல்யூ 34னால் இதோட ஜஸ்ட் அபோவ் என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 9, 25, 49 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 34 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 25க்கும் 49க்கும் இடையில இருக்குது 34. ஸோ 34ஓட பெருசாக இருக்கிற வேல்யூ 49. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? மீடியன் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னென்னா மீடியன் கிளாஸ் ரேஞ்ச். இதான் வந்து நமக்கு என்னென்னா மீடியன் கிளாஸ் ரேஞ்ச். இதை வச்சு நம்ம அடுத்த சம் ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு எல்லுனா லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ்க்குரிய லோயர் லிமிட் எவ்வளோ 40. அடுத்து n/2 வேல்யூ வந்து 34. அடுத்து வந்துட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் மீடியன் கிளாஸ். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் மீடியன் கிளாஸ் எவ்வளோ இருக்க போகுது 25. அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ் வந்து 24. அடுத்து வித் ஆஃப் த கிளாஸ் எவ்வளோ 0 to 20, ஸோ 20 இருக்க போகுது. இது சால்வ் பண்ணோன்னா அப்படியே முடிஞ்சு நமக்கு ஆன்சர் வந்துடும். 40 + 34 - 25 பார்க்குறப்ப 9/24 வரும் இன்ட்டு 20. இதை கேன்சல் பண்ணோன்னா 3 8 3 சார் 24. அடுத்து வந்துட்டு 4ஆல் போட்டோன்னா 5 இங்கே வந்துட்டு 2 வந்துடும். 4ஆல் தான் கேன்சல் பண்ணோம். 5 4 சார் 20, இங்கே 2ன்னு வந்துடும். ஸோ 40 + 3 × 5 15/2 7.5 வந்துடும். ஸோ 47.5 ஆன்சர். ஓகே, இதுவுமே சிம்பிளாக தான் கேட்டிருக்கோம். அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நம்ம செம்ம டக்குன்னு செஞ்சுட்டு போகிறோம். அடுத்த கொஷின்ஸ் பாருங்களேன். அடுத்தது வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, sin A வேலோட வேல்யூ கொடுத்துட்டு cos A - 2 tan A / sin A + 3 tan A ஓட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம நார்மலாக எப்படி செய்யலாம், அந்த ட்ரையாங்கிளுக்குரிய வேல்யூ எடுத்துட்டோம்னா டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். இதுவுமே ஈஸி தான். sin A இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து 5 13 12. ஸோ இதெல்லாம் ட்ரிப்ளெட். 5 12 13 வந்து ட்ரிப்ளெட். நம்ம அதை வச்சு செஞ்சிடலாம். இப்போ cos Aன்னா adjacent side / hypotenuse side 12/13 எடுத்துக்கணும். -2 × tan Aனா ஆப்போசிட் சைடு / adjacent side. ஸோ இது வந்து 5/12 sin Aனா ஆப்போசிட் சைடு / 5/13. அது அப்படியே சம்மிலே கூட இருக்குது. அடுத்து tan Aனா 5/12. இதுவுமே அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம அப்படியே வேல்யூ எடுத்துகிறோம். 12 × 12 144. இதை 5 × 2 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ 130. 144 - 130/12 × 13. அதுமாதிரி இங்கே பார்க்குறப்ப 15/12 இருக்க போகுது. ஸோ இங்கே போயிடுச்சுன்னா 60. இது வந்து 15 × 13னா 195. 195/12 × 13. ஸோ இதுலேருந்து 12 × 13 கேன்சல் ஆயிரும். ஸோ 144 - 130னா 14 இருக்க போகுது. கீழே வந்து 195 + 60 255 இருக்க போகுது. ஸோ 14/255. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். P and Q take part in a 400-meter race. P runs at 12 km/h. P gives a start of 20 meter and still beats him by 13 seconds. The speed of Q is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. P and Q வந்து ஒரு 400 மீட்டர் ரேஸ் வந்து ஓடுறாங்க. Pயோட ஸ்பீடு வந்து 12 km/h இருக்குது. P வந்து என்ன பண்ணுறான்னா Qக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறான். ஸோ நீ வந்துட்டு 20 மீட்டர் கம்மியாக கூட ஓடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 20 மீட்டர் வந்துட்டு கம்மியாக ஓடுற மாதிரி வச்சு கொடுத்துருக்கான். அதுமாதிரி அவன் Q வந்து 20 மீட்டர் கம்மியாக ஓடினா கூட யார் வின் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா P தான் வின் பண்ணுறாரு. ஸோ Q வந்து ஸ்லோவாக தான் போகிறான். ஸோ அதில் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் Q வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு யார் பீட் பண்ணுறான்னு பாருங்கள். P பீட்ஸ் தான் Q. ஸோ P பீட்ஸ் Qனா Qவோட டைம் தான் வந்து அதிகமாக இருக்க போகுது. அந்த Qவோட டைம் தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ வந்துட்டு அதே மாதிரி P என்ன பண்ணுறான், ஹெட் ஸ்டார்ட் வந்து அந்த 20 மீட்டர் ஹெட் ஸ்டார்ட் வந்து Q கொடுக்குறான். ஸோ டோட்டலாக வந்து 400 மீட்டர் ரேஸு. ஸோ டோட்டல் ரேஸ் வந்து எவ்வளோ இருக்க போகுதுன்னா 400 மீட்டரு. அதில் வந்து என்ன பண்ணுறான்னா Qக்கு வந்துட்டு P வந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு 20 மீட்டர் கம்மியாக ஓட சொல்கிறான். ஸோ P இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னா Q இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறான். ஸோ Q வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா 380 மீட்டர்ஸ் தான். ஸோ 380 மீட்டர்ஸ் தான் வந்து Q வந்து கடக்க போகிறான். என்ன டிஸ்டன்ஸில் கடப்பான், ஸ்பீட் ஆஃப் த Q அதில் தான் கடக்க போகிறான். ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுனா டைம் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இது 380 ஸ்பீட் ஆஃப் Q மைனஸ் P வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கடக்கிறான் 400 மீட்டர் ஸ்பீட் ஆஃப் P வந்து கொடுத்துருக்காங்க 12 km/hன்னு ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு 13 செகண்ட்ஸ்ன்னு இருக்க போகுது. ஸோ இதான் வந்து கண்டிஷன். ஸோ 380 ஸ்பீட் ஆஃப் Q மைனஸ் 400
இது வந்து 400ங்கிறது மீட்டரு, அதுமாதிரி 12ங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து நம்ம மீட்டர் பெர் செகண்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக இன்ட்டு 5/18 போடுவோம். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றுறதுக்கு இன்ட்டு 5/18 போடுவோம். ஸோ இன்ட்டு 5/18 போடுறப்ப இங்கே இன்ட்டு மேலே 18 போயிடும், ஈக்குவல் டு 13 செகண்ட்ஸ்ன்னு இருக்க போகுது. ஸோ இதில் அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 6ஆல் கேன்சல் பண்ணால் 3 6 are 18, 2 6 are 12ன்னு கேன்சல் ஆகிடும். ஸோ 5 × 2 10, 10க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்னது 3 × 40னா 120, -120 இருக்கும், அது அந்த சைடு போயிடுச்சுன்னா +120 ஆக போகுது. ஸோ 380 ஸ்பீட் ஆஃப் q is equal to இந்த 120 அங்கே போயிடுச்சுன்னா +120 ஆயிரும். ஸோ 133ன்னு இருக்க போகுது. அதுமாதிரி இந்த 133ங்கிற வேல்யூ வந்து, ஸோ இப்போ நமக்கு 380 / SQ = 133ன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், SQ ஸ்பீட் ஆஃப் q வந்து எவ்வளோ இருக்க போகுது, 380 / 133. இது வந்து நமக்கு என்ன இதில் இருக்குன்னா மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது. ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டருக்கு பெர் ஹவருக்கு மாற்றணும். ஸோ இது அப்படியே வந்து நமக்கு என்ன பண்ண போனால் இன்வெர்ஸில் பண்ணாலே போதும். கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்ட் மாற்றினா இன்ட்டு 5/18. அப்போ மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றினா இன்ட்டு 18/5. ஸோ இன்ட்டு 18/5 போட்டால் போதும். அதேமாதிரி இப்போ கேன்சல் பண்ணிக்கணுன்னா என்ன பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ணோன்னா 76 வரப்போகுது. என்னென்னா இன்ட்டு 2 இன்ட்டு போட்டால், ஆமாம், இதையும் கேன்சல் பண்ணோன்னா 76 வந்துடும். ஓகே, அடுத்து வந்து ஸ்பீட் ஆஃப் q 76 × 18 போட்டோன்னா என்ன வரும், 76 18 6 8 48 8 மீதி 4 56 + 6 62 62 + 4 66ன்னு வரப்போகுது. ஸோ 56 66ன்னு இருக்கும். ஸோ 1 + 6 வந்து 1 + 1 × 7 7 + 6 13 1368ன்னு வரப்போகுது. ஸோ ஸ்பீட் ஆஃப் q வந்து என்னவாக இருக்க போகுது, 1368 / 133ன்னு இருக்க போகுது. ஸோ இப்போ 1368 / 133னா நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு அரௌண்டு 10 கிட்ட வர மாதிரி இருக்கும். ஏன்னா 10 டைம்ஸ் போட்டோன்னா 1330 வரும், நமக்கு ஆனால் 1368 இருக்குது. ஸோ அரௌண்ட் 10 கிட்டே வந்துட்டு, ஆனால் நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 10.87ம் இருக்குது, 10.29ம் இருக்குது. அப்போ நம்ம மறுபடியும் வந்து சால்வ் பண்ண தான் செய்யணும். ஸோ நமக்கு நியரஸ்ட்டாக என்ன வேல்யூ வரும்னு தெரியணும். 1368 1 டைம்ஸ் போட்டோன்னா 133, ரிமைனிங் வந்து 3 இருக்க போகுது. 0 போட்டு 8 இறக்கிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து போகாது, அப்போ பாயிண்ட் வச்சுட்டு இன்னொரு 0 சேர்த்துக்கணும். ஸோ 133 இன்ட்டு அரௌண்டு 3 போட்டோன்னா 390 வரும். 130ன்னு எடுத்தால் கூட 390 வந்துடும். ஸோ ஒரு 2.9 கிட்டே வர மாதிரி நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லிடலாம். ஸோ 10.29 கிட்டே வரும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து 10.29 கிட்டே இருக்குது. இந்த சம் வந்து இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். அடுத்த சம் பாருங்களேன். ரேஷியோ பிட்வீன் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் பார்க் இஸ் 3:2. பெரிமீட்டர் ஆஃப் த பார்க் வந்து 120 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்க் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு சிம்பிளாக உள்ள சம் மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னென்னா பெரிமீட்டர்னு நம்ம எடுக்கிறப்ப எப்படி எழுதுவோம், 2 × L + B. இதுக்குரிய வேல்யூ தான் வந்து என்னென்னா 120ன்னு எடுப்போம். அதுமாதிரி இதோட ரேஷியோவுமே கொடுத்துட்டாங்க. ஸோ L + B வந்து என்னவாக இருக்க போகுது, 60. ஸோ இது L வந்து 3, இது வந்து 2ன்னு இருக்கப்போ 5x = 60. ஸோ எக்ஸுக்குரிய வேல்யூ வந்து என்னென்னா 12ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு என்னென்னா ஃபைண்ட் த ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியான்னு பார்க்குறப்ப 3x × 2x வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்குரிய வேல்யூ வந்து 12ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 6 × 12² வந்து நம்ம 144ன்னு எழுதிக்கலாம். ஸோ 6 × 144. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 4 வரணும். அதுமாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக சால்வே பண்ணிடலாம். 600 + 240 + 24. ஸோ 864 வரும். 864 ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவுமே சிம்பிளாக உள்ளதான். அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். In a circle with center O, an arc ABC subtends an angle of 134 degree at the center. The chord AB is produced to the point P. Angle CBP is equal to. ஸோ இது வந்து சிம்பிளான கொஷின் தான். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். சர்க்கிள் வரைஞ்சிட்டு
இதில் என்னென்னா ஆர்க் ஏபிசி தான் வந்து என்ன சப்டெண்ட் பண்ணுது. ஆர்க்குனா என்ன, சர்க்கிளில் வந்துட்டு ஒரு பார்ட் மாதிரி கிட்டத்தட்ட, அதான் வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஆர்க்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ சென்டர் வந்து நம்ம ஓன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்க்குங்க இருக்கிறப்ப இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு சி, இது மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆர்க் மாதிரி, ஏபிசிங்கிறது ஒரு ஆர்க். ஸோ இதெல்லாமே அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. an arc ABC இப்படி இருக்க போகுது. an arc ABC subtends an angle 134 degree with the center. ஸோ வந்துட்டு இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 134 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நமக்கு கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த கார்டு ஏபி இஸ் ப்ரொடியூஸ்டு டு த பாயிண்ட் பி. இந்த ஏபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து பின்னு எடுத்துக்கிறாங்க. அதுமாரி நமக்கு கேட்டுக்கிறது வந்து சிபிபி, இந்த ஆங்கிள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, இந்த ஆங்கிள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ ஒரு கார்டு இருக்குன்னா அந்த கார்டுக்குரிய சென்டர்லேருந்து மேக் பண்ணுற ஆங்கிளுக்கும் அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் பண்ணுறாங்களோ அப்படியே பாதியாக வந்துடும். ஸோ இது வந்து 67 டிகிரி ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணோன்னா 180 டிகிரி வந்துடும். ஆங்கிள் ஏபிசியையும் இந்த ஆங்கிள், ஸோ இங்கே ஏதாவது ஒரு நோட்டேஷன் வச்சுக்கலாம், எஃப் ஏதாவது, ஆங்கிள் ஏஎஃப்சியும் ஆங்கிள் ஏபிசியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரப்போகுது. ஸோ இங்கே இந்த எக்ஸ்குரிய வேல்யூ பார்க்குறப்ப அதே இங்கிட்ட உள்ள 67 அப்படியே திரும்ப வரப்போகுது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு 180 டிகிரி இருக்கும். ஏபிபிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனு. ஸோ இந்த ரெண்டையும் ஆங்கிள் பண்ணுறப்ப இங்கே ஆக்சுவலாக இந்த எக்ஸ்குரிய வேல்யூ வந்து அப்போ 67 டிகிரி வரப்போகுது. இது சிம்பிளாக உள்ள கொஷின் தான். அடுத்து பார்க்கலாம். இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 92 ஈவன் நம்பர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 92 ஈவன் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் நம்பரில் எப்படி எழுத போகிறோம், 2, 4, 6, 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்க போகுது. நமக்கு வந்துட்டு லாஸ்ட் நம்பர் என்னென்னு தெரியணும். ஸோ லாஸ்ட் நம்பர் L = a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா ஏக்குரிய வேல்யூ 2, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எவ்வளோ, 92. ஸோ 92 - 1, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ 2 + 91 × 2 182. 182 + 2 184. 184 தான் வந்து என்னென்னா லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சு போச்சு. இதுக்குரிய ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ 2 + 184 / 2. ஸோ 186 / 2 93 தான் வந்து என்னென்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 92 ஈவன் நம்பர்ஸ். ஓகே, தேங்க்யூ.